ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட. எம்ஜிஆர் உடன் அதிக படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்த நடிகை என்ற ஒரு பெயருக்கு சொந்தமானவர் நடிகை ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட வாழ்க்கையை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். எம்ஜிஆருக்கு முன், எம்ஜிஆருக்கு பின். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் உடன் 28 படங்களில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காரு ஜெயலலிதா. அதுவும் எம்ஜிஆர் உடன் அதிகமாக ஜோடி சேர்ந்த நடிகை என்றால் அது ஜெயலலிதா தான். அவர் முதல்ல ஆங்கில படம் ஒன்றின் மூலமாகத்தான் சினிமாவில் அறிமுகமானார். அதுவரை நடிகைகள்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற பிம்பம் இருந்துச்சு. ஆனால் அதை அப்படியே தகர்த்தெறிந்தவர் தான் ஜெயலலிதா. கான்வென்ட்டில் படித்தவர், சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர், மேல்நாட்டு உடை அணிபவர், ஸ்டைலாக இருப்பவர். அதுவரை ஸ்லீவ்லெஸ் ஆடையே அணியாத நடிகைகள் மத்தியில் ஃப்ராக், கவுன், ஸ்லீவ்லெஸ் உடைன்னு அணிஞ்சு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர் ஜெயலலிதா. எதற்கும் துணிந்தவர், யாருக்கும் பயப்படாதவர், எதையும் தைரியமாக பேசுபவர். உண்மையிலேயே ஒரு சிங்க பெண்மணியாகத்தான் வலம் வந்தார் ஜெயலலிதா. சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் ஒரு சிங்க பெண்மணியாகத்தான் வாழ்ந்தார். அவர் இருக்கும் வரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அவரை எதிர்த்து பேச முடியாது. அப்படி பேசினால் விளைவு என்ன ஆகும் என்பது உடனுக்குடனே தெரிந்துவிடும். அரசியலிலும் எம்ஜிஆருக்கு துணையாகவே இருந்தார் ஜெயலலிதா. அதனாலேயே ஜெயலலிதாவை பொது செயலாளராக மாற்றினார் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு அவருடைய கட்சியை எந்த அளவுக்கு பலம் மிகுந்த கட்சியாக மாற்றினார் என அனைவருக்குமே தெரியும். அவருடைய புகழையும் பெயரையும் ஜெயலலிதா இருக்கும் வரை காப்பாற்றி கொண்டுதான் வந்தார். இந்த நிலையில் எம்ஜிஆர் உடன் முதல்ல ஜெயலலிதா ஜோடி சேர்ந்து நடித்த படம் 1000ல் ஒருவன். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி வந்தது என்பது பற்றிய ஒரு தகவல் தான் இப்போது வைரலாகி வருது. முதல்ல ஜெயலலிதா ஹிடன் ட்ரூத்துங்கிற ஆங்கில டிராமாவில் நடித்தார். அந்த டிராமாவில் ஜெயலலிதாவை கொலை செய்யும் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நடிகர் சோ. அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அண்டர் செக்ரட்டரி என்ற ஒரு ஆங்கில டிராமாவில் சோ ஹீரோவாகவும் ஜெயலலிதா ஹீரோயினாகவும் நடித்தாங்க. இந்த நாடகம் மூலமாகத்தான் 1000ல் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா நடிக்க வாய்ப்பு வந்ததா தகவல் கூறப்படுது.